வெள்ளிக்கிழமை வாழ்த்துக்களோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இயற்கையை பாதுகாக்கின்ற, இயற்கையோடு இணைந்து வாழ்கின்ற திருச்சபையாக நம்மை நாம் அர்ப்பணித்து இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய கரத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். படைப்பு அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு நாமும் காரணிகளாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அந்த உணர்வோடு கூட நாம் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானம் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்று பணிந்து தொழுவோம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஆண்டவர் நம்மை பராமரித்து வருகிறார். இந்த இயற்கையை உருவாக்கின ஆண்டவர் இயற்கையின் மணிமகுடமாக மனிதனையும் உருவாக்கினார். ஒருவேளை ஒரு மண்ணிலிருந்து நம்மை மனிதனை உருவாக்குகின்ற போது பல்வேறு விதமான பரிமாணத்தோடு கூட நம்மை படைத்திருக்கிறார். ஒரு குயவனாக நம்மை படைத்த ஆண்டவருடைய கரத்துல நாம் இன்றைக்கு ஒரு வெறுமையான பாத்திரம் என்கின்ற உணர்வோடு கூட, அந்த ஒரு மனநிலைமையோடு கூட இன்றைக்கு ஆராதனை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போம். அந்த உணர்வோடு கூட நாம் இந்த பாடலை பாடுகின்ற போது நிச்சயமாக அந்த படைப்பின் ஆண்டவர், நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர் நம்ம என்ன நோக்கத்தோடு உருவாக்கினார் அந்த நோக்கம் கண்டிப்பாக நிறைவேறும். அந்த நம்பிக்கையோடு கூட நம்மை வெறுமையாக அர்ப்பணித்து இந்த பாடலை பாடுவோம். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையும் கண்ணோக்கி பார்த்ததுமே என்று சொல்லி இந்த ஆராதனை நேரத்தில் அவரை நோக்கி பார்த்து ஆண்டவர் நம்மை பார்க்கும்படியாக இந்த பாடலை பாடி அவரிடத்தில் அர்ப்பணிப்போம். Yeah.
மகிழ்ச்சியை மனிதனுக்கு முதலாவது கொடுத்து நிறைவான ஆசீர்வாதத்தோடு வாழும்படி கிருபை செய்தாரே, அந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறபடினாலே அவருடைய பிரசன்னத்திலே இந்த படைப்பின் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் கொடுத்த ஜீவனுக்காக, நீர் கொடுத்த சுகத்திற்காக, நீர் கொடுத்த பலனுக்காக, நீர் கொடுத்த ஒரு நல்ல வாழ்வுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி உலகத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அந்த சிருஷ்டிப்பின் கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போமா? இம்மட்டும் ஆண்டவர் நமக்கு செய்த உதவிகள், இம்மட்டும் அவர் நமக்கு பாராட்டின கிருபைகள், ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே சுற்றுச்சூழல் ஞாயிற்றுக்கிழமையிலே படைப்புகளின் கரிசனையோடு கூட உண்மை ஆராதிக்கின்ற நேரத்தில் நீர் எங்களை படைத்ததற்காக, நீர் எங்களை உருவாக்கினதற்காக, நீர் எங்களுக்கு கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக ஆண்டவரே நன்றி 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 என்று சொல்லி இடத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நன்றி பலிகளை ஏறெடுத்து அவரை நோக்கி பார்ப்போம். யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமோ, ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோமோ, ஆண்டவர் அவர்களை புதிதும் ஜீவனமான மார்க்கத்திற்குள்ளாய் வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணித்து அவரை நோக்கி பார்ப்போமா? அவர் நம்ம கொடுத்த நல்ல ஆலயத்திற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆண்டவர் நம்ம கொடுத்த நல்ல சபை ஐக்கியத்திற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். விசுவாசிகளின் கூட்டத்திற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுவோம். நீர் கொடுத்த நல்ல ஆராதனை நேரத்திற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி 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 என்று சொல்லுவோம். ஆண்டவர் மகிமையாய் வெற்றி சிறந்து நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, அவருடைய பிரசன்னத்திற்காக, அவருடைய படைப்பின் அந்த தன்மைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி. மட்டுமாக கோடை காலத்தின் விடுமுறை நாட்களை நிறைவு செய்வதற்கு ஆண்டவரே கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே மே மாதத்தில் மாத்திரமல்ல, ஏப்ரல் மாதத்திலும் விடுமுறை காலங்களை எங்களுடைய பிள்ளைகள் செலவிடுவதற்கு, விடுமுறை காலங்களிலே VBS மூலமாக வசனங்களை கற்றுக்கொள்வதற்கு நீர் கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. விடுமுறை நாட்களிலே எங்களுடைய பல இடங்களுக்கு நாங்கள் மேற்கொண்ட பயணங்கள், பல நேரங்களிலே நாங்கள் சென்று வந்த எல்லா சூழ்நிலைகளையும் உங்களுடைய கிருபைகளை பாதுகாத்துக் கொண்டதற்காக, உங்களுடைய தயவுகளை வழிநடத்தினதற்காக, ஒவ்வொரு நாளும் உடைய பலத்தினால் எங்களை இடைக்கட்டி கொண்டதற்காக, விடுமுறை நாட்களை மிகவும் ஆசீர்வாதமாய் செலவிடுவதற்கு நீர் கொடுத்த மகிமையின் பிரசன்னத்திற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி 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 என்று சொல்லி ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரிப்போமா? நாளை தினத்தந்து புதிய கல்வி ஆண்டிற்குள்ளாக நம்முடைய பிள்ளைகள், மாணவ செல்வங்கள் பிரவேசிக்க இருக்கிறார்கள். எல்லா வீட்டிலையும் அதற்குரிய ஆயத்தங்களோடு கூட நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம், இந்த படைப்பின் ஆண்டவர், சிருஷ்டிப்பின் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் முழுமையாய் உருவாக்கத்தக்கதாக ஆண்டவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணித்தவரை நோக்கி பார்ப்போமா? பெருமையான பாத்திரமா வந்திருக்கலாம், நிலை போகாத பாத்திரமா வந்திருக்கலாம், அல்லது நம்மிடத்துல ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நம்ம நினைச்சு வந்திருக்கலாம். ஆனால் நம்மை நிரம்பி வழியே செய்கின்ற பாத்திரமாய் மாற்றுகின்ற வல்லமை இந்த ஆலயத்தின் மூலமாய், இந்த ஆராதனை நேரத்தின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு கிரியை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறாரே. ஆண்டவரே உங்களுடைய கரத்துல என்னை விலை போகாத பாத்திரத்தை இந்த விலையேற பெற்ற பாத்திரமாய் மாற்றுகின்ற உங்களுடைய கரத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி என்று சொல்லி என்னுடைய பெருமையான வாழ்க்கையை, ஆலைவனமான வாழ்க்கையை, கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்வின் சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி அமைத்து ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய வானம், புதிய பூமியின் ஆசீர்வாதத்தை, ஒரு மகிமையின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு தருகிறார். அவருடைய பிரசன்னத்தில் உணர்ந்து அவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளுகிறதை உணர்ந்தவர்களாய், வானங்கள் அவருடைய கிரியை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அதையெல்லாம் மகிமையாக வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு அவரால் படைக்கப்பட்ட மனுஷனாகிய நான் என்ன அவருக்கு நான் பிரதிபலன் செய்து கொண்டிருக்கிறேன். அவரை துதிப்பதும் ஸ்தோத்திரிப்பதும் அவரை ஆராதிப்பதும் என்னுடைய கடமை அல்லவா என்று சொல்லி உணர்ந்து பார்த்தவர்களாக சமூகத்தில் நம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நம்மை அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? அவருடைய கரங்கள் நம்மை பற்றி பிடித்துக் கொண்டு நம்மை பலப்படுத்துகிற ஒரு நேரம், நம்முடைய வாழ்க்கையின் வெறுமையான பக்கங்களை, நம்முடைய வாழ்க்கையின்
தடம் புரண்டு போன சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கின்ற ஒரு நேரம். மகிமையான ஆராதனை நேரத்துல அவருடைய பிரசன்னத்தில் உணர்ந்தவர்களாய் அவரை நோக்கி பார்த்து, நீரை நிரப்பும் சுவாமி, நான் வெறுமையா வந்திருக்கிறேன், நான் பலவீனத்தோடு வந்திருக்கிறேன், நான் சோர்வுகளோடு வந்திருக்கிறேன், நான் கஷ்டத்தோடு கூட வந்திருக்கிறேன், நான் பாடுகளோடு வந்திருக்கிறேன், நான் இல்லாதவளா வந்திருக்கிறேன், கடன் பாரத்தோடு வந்திருக்கிறேன், வீட்டுல பல்வேறு நெருக்கடியோடு கூட வந்திருக்கிறேன். இந்த ஆலயத்துல செலவிடுகின்ற நேரம், இந்த ஆராதனை நேரம், இந்த மகிமையின் நேரம் என்னை ஒரு நிரப்பி வழிய செய்கின்ற பாத்திரமாய் இவனே என்னை உருவாக்கு சுவாமி என்று சொல்லி அவருடைய கருத்தில் அர்ப்பணிப்போமா? அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்கின்ற நேரம், அவருடைய மகிமையின் மேகம் நம்மை மூடி மறைத்துக் கொள்ளுகின்ற ஒரு நேரம், அவருடைய ஆவியானவருடைய அபிஷேகம் நம்முடைய தலையின் மீது ஊற்றப்படுகின்ற ஒரு நேரம், சத்துருக்களுக்கு முன்பதாக நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்ற ஒரு நேரம். ஆண்டவரே, உங்களுடைய கரத்தின் கிரியைகளாக, ஆண்டவரே உங்களுடைய கையின் களிமண்ணாக எங்களை இப்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி, எங்களை உருவாக்கும் ஆண்டவரே, எங்களை உருவாக்கும் ஆண்டவரே, எங்களை படைக்கின்ற ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி, இன்றைக்கு ஒரு அதிசயத்தை நான் பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. வந்தவண்ணமே நான் திரும்பி போகாதபடி ஒரு பலத்தோடு, அபிஷேகத்தோடு, ஒரு ஆசீர்வாதத்தோடு கடந்து போக ஆண்டவரே நீர் என்னை பலப்படுத்துவீராக, என்னை சுகப்படுத்துவீராக, என்னை அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. என் மகிமை எங்கள் ஒவ்வொருவருடைய தலை மீதும் உச்ச தலையிலிருந்து உள்ள கால் வரை இறங்குவதாக. என் மகிமையின் மேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. புதிய கல்வி ஆண்டிற்குள் பிரவேசிக்க இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய எண்ணெயின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. நாளையிலிருந்து அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது, கல்லூரிகளுக்கு போகின்ற போது, பாடங்களை படிக்கின்ற போது ஒரு இனம் புரியாத அபிஷேகம் அவர்களை ஆட்கொள்வதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கரத்தின் கிரியைகளாக எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு புதிய அபிஷேகம் எங்கள் மத்தியிலே நீர் ஊற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய ஆவியின் அபிஷேகத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் இடை கட்டுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பலவீனங்கள் மாறுகின்றதை உணர்கிறோம், எங்களுடைய சுகவீனங்கள் மாறுகிறதை உணர்கிறோம், எங்களுடைய வியாதிகள் மறைவதை உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தருகின்ற உன்னத ஆவியின் பலத்தினால் இடை கட்டப்படுகிறோம் சுவாமி. உடனுடைய மகிமையின் கரம் எங்களை ஆளுகை செய்வதாக. இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கு உடன்படிக்கை செய்து கொண்டவர்களாக இந்த பசுமையான புல்வெளியிலே, அந்த அமர்ந்த நீரோடையிலே நாங்கள் மேய்ச்சலை கண்டுகொள்ள உதவி செய்யும் சுவாமி. வார்த்தைகள் மூலமாக தொடர்ந்து எங்களை பலப்படுத்துவீராக. வார்த்தைகளின் மூலமாய் எங்களுக்கு தேவையான இன்றைய மன்னாவை கட்டளையிட்டு தருவீராக. எங்களோடு கூட பேசுவதை நாங்கள் கவனித்து கேட்க உதவி செய்யும் சுவாமி. ஆவியாத்மா சரீரம் யாவையும் உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். நேசிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.